ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு சமாளிக்க முடியாமல் சமாளித்தாங்க நம்ம மீனா. கோமதி அம்மா கூட்டிகிட்டு வந்து கிச்சனில் நிற்க வச்சு என்னடி என்ன கோத்து விட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சாரி அத்தை, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சின்னு அவங்க ஒரு பக்கத்து பதில் சொல்ல, இது நல்லா க்யூட்டாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி அம்மா உங்களை கோத்தெல்லாம் விடக்கூடாது, டேரெக்டாக போட்டு கொடுத்துடணும், அப்போ தான் நீங்களாம் திறந்துவீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தா நம்ம கதிரி வந்து உட்கார்றாரு. ஆனால் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா மேலே பயங்கர கோவத்தை காமிக்கிறாரு. இப்போ இப்படி இருக்க நீங்கள் அப்பயே கல்யாணம் வேணான்னு ஒரே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? எல்லாம் வந்திருக்காதே. கடைசியில் பார்த்தா அப்புறம் ஒரு வழியாக அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. காலேஜ் போலியாடான்னு சொல்லி கேட்டால் எனக்கு காலேஜ் போகவே விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும் நான் காலேஜ் போனால் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேணாங்கிறாரு. அடக்கொடுமையே, சின்ன வீட்டுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தால் இவ்வளோத்தையும் அனுபவிக்கணும் மாட்டுக்கு. நான் வேலைக்கு போய்க்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க அண்ணன் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, இன்னும் 3 மாதம் தாண்டா இருக்குது, நீ இதுக்கப்புறம் காலேஜ் போடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜும் நானும் காலேஜ் போகல அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேருமே காலேஜ் போகணும், இப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மண்டையில் தட்டாத குறையாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி காலேஜுக்கு போய் கிளம்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டு வந்தால் நம்ம ராஜு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. நம்ம கதிரை அப்படியே என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கோவம் வந்துருச்சு அவருக்கு. இவளை போய் கூட கூப்பிட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவ்வளோ கோவம் கொந்தளிக்குது. ஒரு வழியாக சமாதானம் பண்ணி சரி கூட்டு போப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரின்னு அவங்க சித்தப்பா நானே கூட்டு போய் விட்றேன்னு கிளம்பி நிற்கிறாரு. கோமதி அம்மா வாசலில் நின்று உரண்டை இழுக்குது பாருங்க. வாய் கம்முன்னு இருக்கா. நான் என் மருமகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், சந்தோஷமாக பார்த்துக்குவேன், காலேஜுக்கு அனுப்புகிறேன்னு அவ்வளோ சீன் போடுது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது தெரில. கோமதி அம்மா வாயால் தான் கோமதி அம்மாவுக்கே வினையாக போகுது. அது பார்த்ததுக்கு அவங்க பாட்டிலாம் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணன் டெரராக பார்க்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.